ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. என் உயிரே, இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா? பண்டுரங்கன் என்பவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா வேலை இழந்தவர். குடும்பத்திற்கு சிரமம். மகள் ரஞ்சனி காய்ச்சலுடன் படுத்திருக்கிறார். மருந்து வாங்க பணம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. எங்க கண்ணுக்கு தெரிந்த ஒரே நம்பிக்கை சாய்பாபா என்று. மருந்து இல்ல, சாப்பாடும் இல்ல, ஆனா மனசு ஒரு நம்பிக்கை. பாபாவை ஒரு தடவை பார்த்தா போதும் என்ற உணர்வு. ரஞ்சினி கண்களை மூடியபடி சொன்னால், அம்மா, பாபாவை பார்த்தா நம்மள காப்பாத்துவாரா என்று கேட்டார். அவளோட குரல் பக்தியின் மொழி மாதிரி கேட்டது. அந்த குழந்தையின் கேள்விக்கு பதில் சொல்ல சாய்பாபா ஏற்கனவே தயாரானார். நம்ம குடும்பம் அனைவரும் ஷீரடிக்கு போவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். சொன்ன உடனே ஷீரடிக்கு வந்ததும் அந்த குடும்பம் நேரடியாக சமாதிக்கு வந்தது. பாபா சமாதி அருகே மலையில் நனைந்தபடி நின்றன. அங்கே ஒரு சந்நியாசி அவரிடம் வந்து பேசினார். ஏன் அழைகிறீங்க அம்மா? பாபா உங்களை காத்து கொள்வார். இந்த குடையை எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் பாபாவை ஒரு விஷயம் கேளுங்கள் என்று சொன்னார். அந்த குடையை எடுத்தவுடன் ரஞ்சினியின் உடம்பு கொஞ்சம் குளிர்ந்து போனது போல் உணர்ந்தாள். வியப்புடன் அம்மா பாபாவை நேரில் தரிசிக்க ஆரம்பிச்சாள். என்ன பேசுறது என்று தெரியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தன. பாபா சொல்றார், உன் குழந்தையை நலமடையும். நீ துன்பப்பட்டால் நீயும் பயப்படாதே. கஷ்டம் வரும், ஆனால் நீ என் குழந்தை. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று பாபா சொன்னார். பாபா அவர்களிடம் ஒரு கையால் கோப்பரை காட்டி, இது உங்களுக்காக என்று கூறினார். அதை எடுத்து பார்த்தால் அதில் சில நாணயங்கள் இருந்தது. ஒரு தெய்வீக நிமிடம். பாபா நமக்கு வழிகாட்டினது போல் இருந்தது. அந்த நாணயங்களால் மருந்து வாங்கினார்கள். குழந்தை நலமடைந்தாள். கணவனுக்கும் வேலை வந்தது. சாய் பாபாவின் கிருபை அந்த குடும்பத்தை திரும்ப இறச் செய்தது. 6 மாதம் கழித்து அவர்கள் மீண்டும் ஷீரடிக்கு வந்தனர். இந்த முறை அவர்களிடம் வேண்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களது வாழ்நாளில் பாபா ஒரு சங்கு ஊதினார். அந்த ஒலி இன்னும் கேட்கிறது என்று மகிழ்ச்சியுடன் சிரிப்பு மட்டும் இருந்தன. நம்பிக்கை வையுங்கள், பொறுமையாக இருங்கள், நான் உங்களை ஒருபோதும் விடமாட்டேன் என்று பாபா சொல்லுவார். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் முழுக்க பிரச்சனைகள் பல. ஆனா ஒரு நம்பிக்கையும் ஒரு புனித ஆசீர்வாதமும் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் மலரும். பாபாவின் கருணை நம்மை நிச்சயமாக தொடரவிடும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்கள் பக்தியை இன்னும் பரப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி.